சிம்மம் ராசி பஞ்சபூதத்தில் தத்துவத்தோட பார்த்தா இந்த சிம்மம் வந்து நெருப்பு ராசியை குறிக்குதுங்க. சூரியன் அதிபதியாக கொண்டது. பெரும்பாலும் பாருங்க, இந்த பிடிவாதம், முன்கோபம் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அநீதியை கண்டா பொங்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகார பதவி உங்களை தானாக தேடி வரும். தன்மானத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு தன்மை இந்த சிம்மராசிக்காரங்கிட்ட நிறையவே இருக்கும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்டதுனால இந்த தலைமை பண்பும் சரி, தைரியமும் சரி, நேர்மையும் சரி உங்ககிட்ட தாராளமாக இருக்கும். கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களா சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க. இந்த முன்கோபம், பிடிவாதம் இது மட்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலம், பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறமை, தன்மை, தனித்திறப்பு இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். கூட்டத்தில் இருந்தால் கூட உங்களோட செயல் பாருங்க தனியாக தெரியும். மற்றவங்களை வழி நடத்துறதுலாம் உங்களுக்கு இயல்பாகவே நல்லா வரும். சிம்மம் எப்படியே அந்த பெயருக்கு ஏற்ற போலவே சிங்கம் போல தைரியம், கம்பீரமான தோற்றம் இது எல்லாமே இருக்கும். பிடிவாதம் தான் கொஞ்சம் அதிகம். ஆனால் எதையுமே சாதிக்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே பாதியில் விட மாட்டீங்க. கோபம் வருங்க, கோபம் வந்த உடனே தனிந்துடும். நியாயத்துக்காக போராடக்கூடியவங்களா இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. அந்த காதலில் உண்மையாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் சிம்மராசிக்காரங்களை தாராளமாக சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பு, இந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை எதிர்பார்க்கலாம். இந்த கோபம் மட்டும்தான் உங்களுக்கு பலமாகவும் அமையுது, சில நேரத்தில் பலவீனமாகவும் அமைஞ்சிடுது. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் இந்த வாரத்தோட கிரக நிலை எப்படி இருக்குது, என்ன விஷயம் நீங்கள் நினச்சது போல் நடக்கும், உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன அமையும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறத உயரத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும். எந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானோட அருளால் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் உடனே கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் இந்த கணவன் மனைவி தீராத பிரச்சனை, பில்லி சூனிய ஏவலால் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால் உங்கள் ஜாதக ரீதியாக அதுக்கான முழுமையான தீர்வுமே பெற முடியுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் எல்லா வகையிலுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும். ஜாதக கணிப்பால் எல்லா விஷயத்தையுமே பெறலாம். குலதெய்வம் தெரியாதவங்க கூட உங்கள் ஜாதக கணிப்பால் உங்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு முதல்ல கிரகநிலை எப்படி இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசியில் பாருங்கள், மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில் பாருங்கள், கேது பகவான் இருக்கார். ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகு. லாபஸ்தானத்தில் குரு பகவான். இது ஒரு கிரகநிலை அமைப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த அமைப்பு பார்க்கும் பொழுது இந்த வாரம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரிங்க, வேகம் அதிகரிக்கும். விவேகமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க. இதனால் பாருங்கள், சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகியிருக்கு. வாய்ப்பில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதை சரியாக பயன்படுத்தணும். நீங்கள் உங்கள் ராசி அதிபதி பாருங்கள், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகுவோடு இணைஞ்சி தன்னோட வீட்டை தானே பார்க்குற அமைப்பு இந்த வாரம் உருவாகியிருக்கு. இதனால் பலவித மாற்றங்களுமே வரும். ஆனாலும் அந்த மாற்றத்திலிருந்து ஏற்றங்களை பெறக்கூடிய யோகம் உண்டாகுதுங்க. நல்ல ஒரு வேகமோ நல்ல ஒரு விவேகமோ இப்போ உங்களுக்கு உண்டாகுது. உங்கள் புத்தி சாதுரியத்தால் வரக்கூடிய பிரச்சனையுமே நீங்கள் தீர்த்துருவீங்க. அதுவும் கடந்த காலத்தில் நிறைய பொருளாதார ரீதியாக நெருக்கடியாக சந்திச்சவங்க தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதார நெருக்கடிகள் குறைய தொடங்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு தன லாபமும் பொருள் சேர்க்கையும் வந்து சேரும். பிரச்சனையும் கொஞ்சம் வரும். தைரியம், தன்னம்பிக்கை, எதையுமே சமாளிக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இப்போ அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையை ரொம்பவும் எளிமையாக சமாளிச்சிடுவீங்க. பண வரவில் இருந்த தடை, தாமதம் இது ரெண்டுமே விலகி பண வரவு சீராக வரும்.
அதுவும் கடந்த காலத்தில் பணப்பற்றாக்குறையால் தவிச்சவங்களுக்குலாம் பாருங்கள் அந்த பிரச்சனை முழுமையாக தீரும். எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தவங்களா இருந்தாலும் சரிங்க, பொருளாதார ரீதியாக இப்போ முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். தொழில் முறை வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். வேலை செய்கிறவங்க உங்கள் பணியை சிறப்பாக செஞ்சால் நல்ல ஒரு சம்பள உயர்வை பெறலாம். வியாபாரம் செய்கிறவங்க தரமான பொருட்களை நல்ல நியாயமான விலையில் விற்கிறதுனால தொழில் வியாபாரத்தை அதிகரிக்கலாம். வாய்ப்புகளை உருவாக்கணும், அதை சரியாக பயன்படுத்தினா எல்லாமே நல்லதாக கிடைக்கும். அதுவும் பொருளாதார ரீதியாக சிறப்பான உயர்வும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை உருவாக்கி நன்மைகளை பெறலாம். மூத்த சகோதரர்கள் இடையே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்து நல்லிணக்கம் வரும். சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தின் மூலம் நல்ல ஒரு லாபம், பணவரவுமே சீராக கிடைக்கும். தொழில் விஷயமா வெளியூரில் வசிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை இப்போ பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கேட்டிங்கன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம் விரும்பிய ஊருக்கு கிடைக்கும். ஏன்னா அது குடும்பத்தோடு நீங்கள் வேறு ஊருக்கு மாறுதலாகி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா சில மாற்றங்கள் ஏற்படும், அந்த மாற்றம் நல்லதாக இருக்கும். வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் இருந்த உடல் உபாதை கூட பாருங்கள் இப்போ உங்கள் குலதெய்வ அருளால் நீங்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போலாம் வரன் பார்க்குறவங்க தொடர்ந்து வரன் பார்க்கணும். நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சீரும் சிறப்புமாக திருமணம் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் வரக்கூடிய, அதாவது இந்த மாதம் முழுவதுமே, அதாவது அமாவாசை பௌர்ணமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அமாவாசை பௌர்ணமி தினத்தில் சிம்மராசிக்காரங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க. குலதெய்வ வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. திருமண தடை அகலும். குழந்தை பாக்கியத்தில் இருந்த பிரச்சனை தீரும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால் இந்த ரெண்டுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க சிம்மராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த வாரம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சக்கூடிய ஆற்றல் அதிகரிக்குது. உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வருங்க. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையிலுமே சாதகமான நிலை வருது. தான தர்மம் செய்யும் அளவுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் போகிறீங்க. நீண்ட தூரமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு இருக்குது. அப்படி பயணம் செய்கிறதா இருந்தால் கவனமாக இருக்கணும். பயணம் செய்யும்போது கைப்பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்லையுமே கொஞ்சம் நிதானமான போக்கு தான் இருக்கும். கவனம் முன்னெச்சரிக்கை இருந்தால் எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்குங்க. அப்படி இருந்தாலுமே அதால் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக உங்களோட பணிகளை செய்யணும். எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் வரலாம், கவனமாக இருங்க. எதிர்பார்த்த இடமாற்றமாக இருந்தால் சந்தோஷம்தான். குடும்பத்துலேயுமே இந்த செலவு அப்படிங்கிறது எதிர்பாராததாக இருக்கும். திடீரில் வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டி வாகன செலவு, குழந்தைங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திடீர் செலவு வரும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவு வர வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவிக்கு உங்களுக்கு இடையிலேயே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்களாம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்களோட செயல்பாடு கோருங்க, கொஞ்சம் மனசுக்கு திருப்தி அளிக்கிறதா இருக்கும். உறவினர்களாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பேசும் பொழுது பக்குவமாக பேசணும். வழக்குகளில் சாதகமான போக்கு வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல மட்டும் கொஞ்சம் தாமதம் வரும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வி கற்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. பண வருமானம் நல்லா இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகியிருக்கு. வெளியூர் பயணங்களுமே சாதகமான பலனை தரும். மற்றவங்களோட நலனுக்காக வாதாடி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. கௌரவம், அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பழைய பாக்கி வசூலாகும். ஆர்டர்கள் வருவதுமே திருப்திகரமாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் இடமாற்றம் உண்டாகுது. இப்போ புதிய பொறுப்பு உங்களோட நல்ல வேலைக்காக கிடைக்கும். குடும்பத்திலையுமே சுக சௌக்கியம் வந்து சேரும். ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனை இப்போ தீரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பால் ஒரு சிறப்பான உறவு நிலை வரும். உங்கள் பிள்ளைங்களோட திறமை பாருங்கள் வெளிப்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. பயணங்கள் சாதகமாக இருக்கும். பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வழி இப்போ பிறக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது. நிதானமாக செயல்படுங்க. அரசியல்வாதிகள்லாம் கவனமாக செயல்படணும். அப்படி செயல்பட்டால் மேலெடுத்துட்டு இருந்து நல்ல மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வராங்க இல்லையா, அவங்கள மட்டும் உதாசீனப்படுத்தாதீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தியான நிலை வரும். கல்வி தொடர்பான பயணம் செல்கிற மாதிரி சூழல் உருவாகும்.
இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமை விலகவும் நீங்கள் முருகப்பெருமான மனமாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனமாற வணங்கிட்டு ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நேரம் கிடைச்சா 108 முறையும், அப்படி இல்லைன்னா 11 முறை, குறைந்தபட்சம் 11 முறை சொல்லி முருகப்பெருமான் வழிபாடை செஞ்சுட்டு வேலையை தொடங்குங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.